நீங்கள் ஒரு முழுக்க இப்போ எம்டி வாசுதேவன் நாயர்னு ஒருத்தர் இறந்தார் இல்லையா, மலையாளத்தில் ஒரு பெரிய லெஜண்ட். மம்முட்டிக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மம்முட்டியோட மிகப்பெரிய படங்களுக்கு அவர் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரு. அவர் வந்து ஒரு டைரக்டருக்கு மேலே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க கேரளாவில். அதே மாதிரி அவருடைய படங்களும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தமிழில் உருவாகவே இல்லை இப்போ வரைக்கும். ரைட்டர்ஸ் வந்து நின்று அப்படி நிற்கணும்னு தோணுது எனக்கு. அந்த கேலிபர் உள்ள ரைட்டரு, அந்த கேலிபர் உள்ள ரைட்டர் தமிழில் இருக்காங்க. ஆனால் அந்த கேலிபரை வந்து தமிழ் படம் பிரதிபலிக்காது. தமிழ் படம் வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஏரியா மட்டும் பிச்சுக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி அவங்கள முழுமையாக அதை உபயோகப்படுத்திக்கவே இல்லை. அவங்ககிட்ட கேட்டால் கமர்ஷியல் ரீசன் சொல்லுவாங்க. அவர் கொடுக்குற மாதிரி எடுத்தால் ஓடாது சார்னு ஒரே வரையில் முடிச்சிடுவாங்க. அது அப்படி இல்லை. என்னென்னா எல்லாமே இங்கே தீர்மானிக்கிறது வியாபாரங்கிறதுனால இதில் மாதிரி குறிப்பிட்டு இதுதான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு ரைட்டர்ஸையும் சொல்ல முடியல, டைரக்டரையும் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு 2 பேரையுமே தெரியும். அதனால் எனக்கு தெரியுது, இதில் இருக்க நியாயங்கள் தெரியுது. சரி தவறுகள் எது பிரச்சனைன்றதை பற்றி நம்ம வந்து ஒருத்தரை விரல் நீட்ட முடியாது. சூழலே வந்து உங்களுக்கு ஒரு விசியஸ் சர்க்கிளாக இருக்குது. அதனால தான் இது நடக்குது. நீங்கள் இன்னும் 10 ரைட்டர் கூட வரட்டும், 10 ரைட்டரில் ஒரு ரைட்டரையாவது முழுக்க கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக அதே மாதிரி எடுக்கிறாங்களான்னா அது ரைட்டர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது வேறு மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க.